Sir Isaac Newton. On Christmas Day in the year 1642, Isaac Newton was born at the small village of Woolsthorpe in England. Little did his mother think when she beheld her newborn babe that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. On the Christmas day in the year 1642, Isaac Newton was born in the village Woolsthorpe in England. இங்கிலாண்டில் உள்ள ஒரு வில்லேஜ் வுல்ஸ்தோப்ன்ற வில்லேஜில் 1642 on the Christmas day, that means December 25th, Sir Isaac Newton was born. Little did the mother think when she beheld her newborn babe that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. ஐசக் நியூட்டனை குழந்தையாக அவங்க அம்மா வந்து தாங்கிட்டு இருந்தபோது உலகம் எப்போ முதல்ல உருவானுச்சோ அப்போலேருந்து நிறைய மிஸ்ட்ரிஸ், நிறைய புதிர்கள் வந்து இருக்குது. அந்த புதிர்கள்லாம் விளக்கம் அளிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறது தான் இந்த ஐசக் நியூட்டன், பிறக்க போகிறவர் தான் அப்படின்றத அவங்க அம்மா கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. Isaac's father being dead, Mrs. Newton was married again, a clergyman, and went to reside at the North Witham. Isaac was left to the care of his good old grandmother, who was very kind to him and sent him to school. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupations. So Isaac's father being dead, அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துறாரு. மிஸ்ஸஸ் நியூட்டன், தட் மீன்ஸ் ஐசக் நியூட்டனோட மதர், வாஸ் மேரிட் அகெயின் டு அ கிளக்மேன். கிளக்மேன்னாக்க ஒரு மத போதகர். அவங்கள திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா ரீமேரேஜ் பண்ணிவிட்டு அண்ட் வென்ட் டு ரிசைட் அட் நார்த் விதாம். அதே இங்கிலாண்டில் நார்த் விதாம்ன்ற அந்த ஒரு சிட்டிக்கு அவங்க போயிடுறாங்க. ஐசக் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் ஹிஸ் குட் கிராண்ட்மதர். அவங்க பாட்டி தான் ஐசக் நியூட்டனை வளர்க்குறாங்க. ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம். அவங்க ஐசக் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. அண்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல். அவங்க தான் ஸ்கூலுக்கு படிக்கலாம் வைக்கிறாங்க. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupations. அந்த தொழில்நுட்பத்திலலாம், பொறியியல் தொழில்நுட்பம்லாம் இருக்குது இல்லையா, இன்ஜினியரிங் இதில் மெக்கானிக்கல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஐசக் நியூட்டன் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் ரொம்ப எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறது, ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதில் ரொம்ப நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. ஐசக் நியூட்டன் கிட்ட அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்க செட் ஆஃப் டூல்ஸ், லிட்டில் டூல்ஸ், அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அண்ட் சாஸ், அவரே உருவாக்கின அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக உள்ள அந்த டூல்ஸ். சாஸ்னால் ரம்பம், வேறு சைஸில் உள்ள ரம்பம், இதெல்லாம் வந்து அவரே செஞ்சு வச்சுருந்தார். With the aid of this, Isaac contrived to make many curious articles at which he worked with so much skill that he seemed to have been born with a saw or chisel in his hand. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து இந்த இதெல்லாம் கையில் வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இவர் வந்து பிறக்கும்போதே கையில் ரம்பத்தோடையும் உளியோரும் தான் பிறந்தாரோ அப்படின்னு மற்றவங்களாம் நினைக்கிற அளவுக்கு அவர் இருந்தார். The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured. ஐசக் மேனுஃபேக்சர் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து பக்கத்தில் உள்ளவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அண்ட் his old grandmother, I suppose, was never weary of talking about him. அந்த ஓல்டு கிராண்ட்மதர், அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஐசக்கை பற்றி பேசும்போது கொஞ்சம் கூட சோர்வாகவே இருக்க மாட்டாங்க.
ஏன்னா எப்போவுமே வந்து அந்த சின்ன வயசில் ஐசக்கை பற்றி பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளோ பெருமையாகவும் இருக்கும். அதில் he will make a capital workman one of these days, she would probably say. ஒரு நாளில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஹெட்மேன் மாதிரி, அதாவது அந்த சீஃபெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் கட்டாயம் இவங்க ஐசக் வந்து உயர்ந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. நோ ஃபியர் அவுட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட் அண்ட் பி அ ரிச் மேன் பிஃபோர் ஹீ டைஸ். கண்டிப்பாக ஐசக் நியூட்டன் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பணக்காரனா ஆயிடுவார் அப்படின்றது நிச்சயம்தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்னு அந்த பாட்டி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் no doubt advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker, for besides his mechanical skill, the boy seemed to have a taste for mathematics, which would be very useful to him in that profession. And then in due time Isaac would set up for himself and would manufacture curious clocks like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck, like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as shown and the pendulum vibrates. இவங்க ஐசக் நியூட்டன் கிட்ட இருக்கிற அந்த திறமையை பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாட்டிக்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒரு கிளாக் மேக்கர்கிட்ட அப்ரெண்டிஸ்னால் அந்த கிளாக் மேக் பண்ணுறது, அதில் உள்ள ரிப்பேரிங் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அங்கே சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஃபார் பிசைட் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில், அவங்கக்கிட்ட உள்ள அந்த மெக்கானிக்கல் ஸ்கில்லை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் வந்து போனாங்கன்னாக்க அவர் நல்லா ஷைன் பண்ணுவார்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் மேத்தமேட்டிக்ஸ் பற்றின அந்த நிறைய ஆர்வமும் அவர்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம வந்து போகும்போது அவங்க அந்த ஆர்வம் இருக்கிறதுனால இவர் அந்த கிளாக் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷைன் பண்ணுவார் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஐசக் would set up himself and would manufacture curious clocks. கொஞ்சம் நாள் போக போக என்ன பண்ணார்னாக்க, அந்த பெல் ரிங் பண்ணும்போது டான்ஸிங் டால்ஸ் அந்த ஷேப் இதெல்லாம் வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி அந்த கிளாக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அந்த பெண்டுலம் கிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெண்டுலம் கிளாக்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஷிப் வந்து ஓஷனில் போயிட்டுருக்கும்போது இப்போ மேலே கீழே அசையும் இல்லையா, இப்போ அசையும் போது இப்போ எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. அந்த மாதிரி கிளாக்ஸ் எல்லாம் என்னது இவரால் கண்டிப்பாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை யோசித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினச்சிருந்தாங்க. Indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks. இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்தா எப்படி இருந்ததுனாக்க, இந்த கிளாக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் அவரோட வேலைன்ற மாதிரி, அது ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவான்ற மாதிரி ஒரு பேசிக் இதாக அமைஞ்சிச்சுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோ கொடுத்த இன்ஸ்பிரேஷன். Since he had already made one of a kind of which nobody had ever heard of before. இவர் கண்டுபிடிச்ச இவர் செஞ்ச அந்த கிளாக் இருக்கிறையா, இந்த கிளாக் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி செய்யவே இல்லையாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாக்கை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கார். அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் செட் கோயிங் not by wheels and weights like other clocks. மற்ற கிளாக் போல் அது வந்து அந்த வீல்ஸ்லேயோ வெயிட்னாலேயோ அது ஓடலை. பட் பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டரில் தான் அந்த வால் கிளாக்கே அது வந்து ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி கிளாக்கை யாருமே இது வரைக்கும் டிசைன் பண்ணதே இல்லை அப்படின்றது பார்த்தாங்க. திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் த பீப்புள் இன் த நெய்பர்ஹுட்.
And it must be confessed that there are few boys or men either who could contrive to tell what o'clock it is by means of the bowl of water. இது பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த கிளாக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இருந்துச்சு. அது எப்படி இருந்ததுன்னா ஒரு பவுலில் வாட்டரை மட்டும் வச்சுட்டு அதை வச்சு எப்படி டைம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து எல்லாருக்குமே அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கலை. இவர் வந்து அதை ஷேப் பண்ணி அதை வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து ஒரு டிசைனாக வந்து வச்ச பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் ஏற்கனவே தான் தெரிஞ்சிருந்தாங்க, மீதி பேர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போது பிசைட்ஸ் த வாட்டர் கிளாக் ஐசக் மேட் அ சன் டயல். அந்த வாட்டர் கிளாக் தவிர இன்னொன்று என்ன அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாருன்னா சன் டயல் வந்து இட் இஸ் எ மேக்கிங் பை யூஸ் ஆஃப் த சன், சூரிய கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. தஸ் his grandmother was never at a loss to know the hour, for the water clock would tell it in the shade and the dial in the sunshine. அவங்க பாட்டிக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த டைம் தெரிஞ்சுக்கிறதுல வந்து இப்போ வந்து சிரமமே அவங்களுக்கு இருக்கலையா. ஏன்னா அந்த நிழல் தரும் இல்லையா அந்த வாட்டர் கிளாக்கையும் இந்த ஈவினிங் டைமில் இந்த வாட்டர் கிளாக் வச்சோம், அதே சமயம் டே டைமில் பார்த்தாக்கா அந்த சன் டயலை வச்சும் அவங்க வந்து இப்போ வந்து டைம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களாம். The sun dial is said to be still existent at Wordsop on the corner of the house where Isaac dwelt. அதாவது இன்னுமுமே அந்த ஐசக் நியூட்டன் மேனுஃபேக்சர் பண்ண அந்த சன் டயல் வந்து ஆல்ஸ்தோப்பில் ஒரு இருந்த அதே வீட்டில் ஒரு இடத்துல இன்னுமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐசக் possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. For instance, what method do you suppose he took to find out the strength of the wind? He jumped against the wind, and by the length of his jump, he could calculate the force of a gentle breeze, a brisk gale, or a tempest. Thus, even in his boyish sports, he was continually searching out the secrets of philosophy. ஐசக் வந்து வேறு என்ன மாதிரிலாம் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்வரினாக்கா வித்தியாசமான என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால், ஃபார் இன்ஸ்டன்ஸ், what method do you suppose he took to find out the strength of the wind? அந்த strength of the windனா அந்த காற்றோட ஆற்றல், அதை வந்து எப்படி அந்த காற்றோட ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் தென் he jumped against the wind. அந்த விண்டு வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல காற்று வேகமாக அடிச்சிட்ருக்குறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக அவரால் குதிக்கவும் அவரால் முடிஞ்சது. அதே போல் அவர் எந்த இடத்துலேருந்து அண்ட் பை த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப் he could calculate the force of the gentle breeze, a brisk gale. அதாவது எங்கேருந்து அவர் வந்து தாண்டினாரோ அந்த தூர அளவு இருக்கு இல்லையா, அந்த தூர அளவில் உள்ள அந்த காற்றோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்றது அவரால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடிஞ்சது. எ பிரிஸ்க் கேல் ஆர் எ டெம்பெஸ்ட். அந்த காற்றோட இது மட்டும் கிடையாது, தூரம் மட்டும் கிடையாது, அந்த வேகம் ஸ்பீடு எவ்வளோ தூரம் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ வேகத்தில் வீசுது, அதே போல் அது ஜென்டில் ப்ரீஸாக அல்லது வந்து கடுமையான புயல் மாதிரி இருக்குமா என்னன்றது இந்த வேறுபாடெல்லாம் அவரால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடிஞ்சுது. Thus, even in his boys' sports, he was continually searching out the secrets of philosophy. அதாவது இந்த குழந்தைத்தனமான விளையாட்டில் கூட நிறைய தத்துவங்கள் இருக்குது, அந்த தத்துவத்தை கூட அந்த அதில் உள்ள சீக்ரெட்டை கூட இவரால் என்ன சீக்ரெட் அதில் இருக்குது அப்படின்றத இவர் தேடணுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருந்தார். Not far from his grandmother's residence, there was a windmill which operated on a new plan. Isaac was in the habit of going thither frequently and would spend whole hours in examining its various parts. While the mill was at rest,
he prayed into internal machinery. Not far from his grandmother's residence. Not far தொலைவு. அவங்க பாட்டி வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் என்னதுனாக்கா ஒரு விண்மில் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு புதிய ஒரு ஸ்கீமில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அங்கே அடிக்கடி ஐசக் நியூட்டன் போகிறது பழக்கம். அப்போ அப்படி போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதில் உள்ள இந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் த விண்மில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணுவார். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் அங்கே போய் பார்ப்பாங்க. இப்போ அந்த விண்மில் வந்து எப்போல்லாம் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்குமோ அப்போல்லாம் என்ன பண்ணுவார்னா அந்த உள்ளார உள்ள அந்த மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை போய் பார்ப்பாராம் உள்ளுக்குள்ளார. while the windmill was at rest he prayed into its internal machinery. உள்ளுக்குள்ளே உள்ள அந்த இயந்திரங்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு போய் பார்ப்பாராம். when its broad sails were set in motion by the wind, he watched the process by which the milestones were made to revolve and crush the grain that was put into hopper. இப்போ வந்து அந்த விண்மில்லில் உள்ள அந்த பேன்ஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த ரெக்கைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அசையும் போது அங்கே உள்ள சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, சுற்றும் போது அங்கே உள்ள அந்த அது விண்மில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு வயல் அந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அதில் அப்போ அங்கே வந்து அந்த விண்மில் சுற்றும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பெரிய பெரிய இந்த கிரைன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். அது சுற்றும் போது இந்த கிரைன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், அதுக்கு ஃபுல்லாகவே அதை அப்படியே அரைச்சிருமா. அப்போ அது வந்து எப்படி அரைக்குது அப்படின்றத ரொம்ப அது மைன்யூட்டாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாராம். After gaining a thorough knowledge of construction, he was observed to be unusually busy with his tools. இதெல்லாம் கொஞ்சம் தரோவாக செக் பண்ண பிறகு, அந்த நாலேஜெல்லாம் கெயின் பண்ண பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு கிடைச்ச அந்த நேரம் எல்லாத்தையுமே அந்த அவர் கையில் வச்சுருந்தார் இல்லையா, அந்த டூல்ஸ் வச்சுருந்தார் இல்லையா, அந்த டூல்ஸை வச்சு நிறைய நேரம் புதுசாக நம்ம ஏதாவது செய்யணுன்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஏற்பாடெலாம் செஞ்சிட்டு இருந்தாராம். It was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. He had constructed a model of the windmill, though not so large, I suppose, as one of the box traps which boys set to catch squirrels, yet every part of the mill and its machinery was complete. It was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. ஐசக் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத அவங்க பாட்டி பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகவே இல்லையாம். ஏன்னாக்க ஐசக் வந்து தானாகவே ஒரு விண்மில்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கார். He had constructed a model of a windmill, though not so large, I suppose, as one of the box traps which boys set to catch squirrels, yet every part of the mill and machinery was complete. அது வந்து இந்த விண்மில் வந்து ரொம்ப பெருசாக அப்படிலாம் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன பிள்ளைங்க வந்து எப்படி இந்த அணில் பிடிக்கிறதுக்கு இந்த ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ராப்பை வந்து அந்த யூஸ் பண்ணுறாங்க, அந்த ட்ராப் அளவுக்கு தான் முதல்ல வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்துருக்கார். Its little sails were neatly made of linen and whirled round very swiftly when the mill was placed in the draught of air. Even a puff of wind from Isaac's mouth or from a pair of bellows was sufficient to set the sails in motion. And what was the most curious, if a handful of grains of wheat were put into the little hopper, they would soon be converted into snow white flour.
இப்போ ஐசக் நியூட்டன் வந்து கண்டுபிடிச்ச அந்த ட்ராப் சைஸில் அவர் பண்ணியிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் உள்ள எல்லா அந்த மெஷினரிஸ் எல்லாமே, விண்மில்லில் உள்ள எல்லா மெஷினரிஸும் அதில் இருந்துச்சாம். அந்த விண்மில்லில் உள்ள அந்த ரெக்கைகள் இருக்குல்ல, சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாமே எதனால் வந்து உருவாக்கியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த நார் துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதில் உருவாக்கியிருக்காங்க. அதில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் லினன், சாஃப்ட் லினன், and whirled round very swiftly when the mill was placed in the draft of air. காற்று வரும்போது கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் வச்சா கூட அதுலேருந்து கொஞ்சம் கூட அந்த லினன் துணியிலேருந்து எதுவுமே ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருந்திருக்கார். ஈவன் எ பஃப் ஆஃப் வின் ஃப்ரம் ஐசக்ஸ் மவுத், ஐசக் வாயிலேருந்து வேகமாக இப்படி ஊதும்போது கூட எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, அந்த காற்றாடிகளை வந்து பறக்க வைக்கிறதுக்கு பறக்கிற மாதிரி அதை ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக அதையும் பண்ணியிருந்தார். இட் இஸ் சஃபிஷியன்ட் டு செட் sails இன் த மோஷன், அதாவது காற்று சின்னதாக வீசும்போது கூட கரெக்டாக அந்த காற்றாலை வந்து பறக்கிற சுற்றுற மாதிரியெல்லாம் அதை வடிவமைச்சு வச்சுருந்துருக்கார். அண்ட் வாஸ் த மோஸ்ட் க்யூரியஸ் இஃப் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ் ஒரு கையளவு கோதுமையை அதில் போட்டால் கூட எப்படி இருக்குமா, அது வந்து அதுக்கு வந்து கிரைன்ஸ் ஃபுல்லாகவே அரைச்சிட்டு நல்ல ஒரு ஃப்ளார், அதாவது ஒரு ஒயிட் கலர் ஸ்னோ ஒயிட் கலரில் உள்ள ஒரு ஃப்ளார் மாதிரி மாறுற மாதிரி வந்துருமா. அந்தளவுக்கு அவர் பக்காவாக அதை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்துருக்காரு.